பிரதர் ஃபர்ஸ்ட் அந்த வைப்ல வந்து நான் வெளில வரேன். தொப்பைக்கு தொப்பை தொப்பைக்கு தொப்பை தொப்பைக்கு தொப்பை விஜய் ஆண்டனி அண்ணன் தெறிக்க விட்டா அப்படி. ஸோ பாட்டுலாம் வேற லெவலில் இருக்கு. ஓவராலா படத்தை பற்றி சொல்லலாம், படம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரோ. பக்காவா இருக்கு, சிரிச்சுட்டே இருக்கலாம், சந்தோஷமா இருக்கும். பிரதர் பிரதர் மெதுவா பேசுங்க பிரதர், நான் இங்க ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதான் பிரதர், காமெடி வந்து த்ரோ அவுட்டாவே பயங்கரமா இருக்கு. எஸ்பெஷலி இப்போ வந்து மனோபாலா சார் நாங்கள் மிஸ் பண்றோம். அவர் இருந்தாருன்னா அவர் இன்னும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இந்த படத்துல அவரோட சில மேட்டர்லாம் பண்ணிருக்காரு, அது எக்ஸ்ட்ரீமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் திரும்பவும் மணிவண்ணன் சார் நாங்க பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ விஷால் சார் 8 பேக் தெறிக்க விட்டா அப்படி. வில்லனும் நம்ம சோனு தானே, அவரு 6 பேக் வச்சு அவரும் பயங்கரமா பண்ணிட்டா அப்படி. 3 ஹீரோயின் இருக்கு பிரதர். சாங்கு, டான்ஸ், ஆக்ஷனு, காமெடி, ஃபைட்டு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு. சந்தானே வேற லெவல்ல பண்ணிருக்கா அப்படி. படம் சூப்பரா இருக்கு, எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. செமையா இருக்கு ப்ரோ. பார்த்தீங்கன்னா சந்தான காமெடி ரைட்டு. படம் வந்து ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம், நல்லா ஜாலியா இருக்கு. எல்லா ஃபேமிலி சின்ன உங்களுக்கு எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நியூ இயர் வந்து வேற காமெடி, ஃபைட்டு, மியூசிக் எல்லாமே வேற லெவல்ல. அது ஒவ்வொரு ஹீரோஸ் என்ட்ரி, அந்த ஹீரோயின்ஸ் என்ட்ரி தான் வேற லெவல். எல்லா ஹீரோயின்ஸ் வச்சு எல்லா ரோலும் பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்கு எல்லாமே. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதுதான் கிரிஞ்சுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, சந்தானம் பண்றதுக்குமே கிரிஞ்சுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். வேற என்ன, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பர்சன் எல்லாத்துக்காகவும் பண்றாங்க. விஷால் அல்டிமேட், வேற லெவல் படம். வேற எதுவும் சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. படம் சந்தான காமெடி தான் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா சந்தானத்தை அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சந்தானத்தை அப்படி பார்த்த மாதிரி இருந்தது. படம் விளம்பரம் வந்துச்சு. என்னன்னா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட கான்செப்ட் சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை வந்து தீக்கிறதுக்காக அவர் என்னெல்லாம் எஃபெக்ட் எடுத்து எப்படிலாம் பண்றாரு. படம் ஓகே, காமெடி வந்து ஃபன்னா இருந்துச்சு ஒரு படம். சீரியஸா சொல்லலாம் வந்து சந்தான பண்ணாரு. தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஃபன்னா போச்சு, ஃபேமிலியா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணாச்சு ப்ரோ. காமெடி செம்ம கலாய் ப்ரோ, தீச்சு விட்டாங்க ப்ரோ. சந்தான படம் இருந்துச்சு ப்ரோ. ஸ்பெஷலா இப்போ ரீசெண்டா வந்து அவர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலும் வந்து எஃபெக்ட் போட்டு இந்த அளவுக்கு வந்து பண்ணிருக்காருன்னா அவரோட மோட்டிவேஷன் ப்ரோ. படம் செம்மையா இருக்கு, எல்லாருமே வந்து ஜாலியா பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படம் செம்மையா இருக்கு. ஃபுல்லா வந்து ஃபன், என்கேஜ்மெண்ட், ஹியூமரிஸ்டிக்கா எல்லா இடத்துலயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவியா இருக்கட்டும். லைக் படத்துலயே வந்து லைக் ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் லவ், ரொமான்ஸ் எல்லாமே செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. எண்டிங்ல வந்து ஃபைட் சீன்ஸுமே வந்து கொஞ்சம் நமக்கு லைக் சிரிப்பு விட்டுற மாதிரி அப்படிதான் கொடுத்துருந்தாரு. படம் ஓவராலா பாத்தீங்கன்னா செம்ம ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி. இந்த பொங்கலுக்கு செம்மையான ஒரு என்கேஜ்மெண்ட். ஆக்சுவலி காமெடி வந்து பர்சனலி எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் ஹியூமரிஸ்டிக்கான ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு லைக் இப்போ வர ரீசெண்டான படம்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைக் மோஸ்டா வந்து இந்த மாதிரி ஹாரர், சைபர் கிரைம், த்ரில்லர், ஆக்ஷன் இப்படிதான் வருதே தவிர ஒரு ஹியூமர் அப்படின்றது இல்லை. ஹியூமர் வந்து சில படத்துல இருந்தாலுமே வந்து அது அவ்வளோ ஃபிக்ஸ் ஆகலை. அது நமக்கு லைக் ஐயோ இது காமெடியா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இந்த படத்துல வந்து லைக் 10 years பிஃபோர் எடுத்தனால அது எல்லாமே பக்காவா லைக் நம்ம பழைய படத்துல வந்து எப்படி அந்த காமெடிலாம் எங்கேஜ் ஆச்சோ அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. லைக் எல்லா இடத்துலயுமே காமெடி சீன் செம்மையா, கவுண்டர்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. சந்தானம் தான் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. படம் வந்து ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு காமெடி மூவி. கண்டிப்பா கனெக்ட் ஆச்சு. எதுவுமே ஆர்டிஃபிஷியலா இல்ல. ஆஸ் யூஷுவல் சுந்தர்சி சாரோட மூவி சொல்லவே வேணாம். எல்லாமே பார்த்து ஆன் டைம் சிரிச்சு அந்த மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்பெஷலா சொல்லணும்னா இதுல மனோபாலா சார் இருக்காரு, மணிவண்ணன் சார் அண்ட் மயில்சாமி சார். மனோபாலா சார் இவரோட காமெடி செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல இருந்தது. சாங்ஸ் எல்லாம் விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக், ஃபுல்லாவே மாஸ் சாங்ஸ் அண்ட் மெலோடி சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு தரமா இருந்தது, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பட் சந்தான காமெடி நல்லா இருந்துச்சு. மத்தபடி வேற 12 வருஷம் கழிச்சு இந்த படம் அதுக்கப்புறம் வந்திருக்கு. அது அப்படிதான் ப்ரோ இருக்கு, கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா தான் இருக்கு. மத்தபடி வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு படத்துல? வேற அதான் ப்ரோ சொன்னானே, காமெடி தான் நல்லா இருக்கு. வேற லேக் ஏதாவது இருக்கா படத்துல? லேகா போற லேக் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் அதிகமா இருக்கும். அவ்வளவு நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. 12 வருஷம் கழிச்சு வந்திருக்குது. ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சா அப்படியெல்லாம் இல்லை, காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது. சுந்தர்சி படம் மாதிரியே இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்குது. அது விஷால் பண்ண சாங்கெல்லாம் அற்புதமாக இருக்குது. சாங்ஸ் விஜய் ஆண்டனி நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்போ வந்துருந்துச்சுன்னா செம்மையாக ஓடி இருக்கும்.
இப்போ வந்திருக்குது. இப்போ எப்படி ஓடுன்னு தெரியல. நாளைக்கு ஏதாவது கலெக்ஷனுக்கான விட்டாங்கன்னா பார்க்கலாம் எப்படி எவ்வளோ வந்திருக்குதுன்னு. lag ஏதாவது இருக்கா படத்துல? இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது. Family audience பாக்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். காமெடி தான் இருக்கு நல்லா. கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கா காமெடியில? ஆமா சந்தானம் காமெடி அசோஷியல் எப்பவுமே இல்ல மாதிரி. நல்லா இருக்கு. இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சந்தானம் கலக்கிட்டாரு. கனெக்ட் ஆயிருக்கா? அப்புறம் வந்து 12 நல்லா இருக்கு. காமெடிலாம் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. வேற என்ன படம் ஸ்பெஷலா இருக்கு? நல்ல காமெடி தான் ஸ்பெஷல் படத்துல. நல்லா இருந்துச்சுண்ணா. நம்ம என்ஜாய் பண்ற அளவுக்கு இருந்துச்சா படம்? நல்லா காமெடியா இருந்துச்சுண்ணா. காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா first? நல்லா இருக்கு. வேற என்ன இருக்கு படத்துல? வேற நிறைய காமெடி தான் இருக்குண்ணா ஃபுல்லா. மஜாவா இருக்குது. இல்ல படத்தை விடு ப்ரோ. ஹீரோயினிய பாரு ப்ரோ. 3 ஹீரோயின் தரமா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஹீரோயினி சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்குது. பக்காவா இருக்குது ப்ரோ. வேற மாதிரி படம் வேற மாதிரி ப்ரோ. நல்லா தான் இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் இருக்குது. ஜாலியா இருக்கும். பசங்களே பார்க்கறது நல்லா இருக்குது. நான் ப்ரோ 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அந்த காமெடி எல்லாமே ப்ரோ பக்காவா சந்தான காமெடி வேற மாதிரி இருக்குது ப்ரோ. பக்காவா செஞ்சிருக்காரு எல்லாரையுமே சேர்த்து. ப்ரோ படமே இல்ல ப்ரோ. ஹீரோயினி தான் பார்க்கலாம். ஹீரோயினி பார்க்கலாம். காமெடி கூட பார்க்கலாம் படத்தை. படம் வந்து வேற லெவலுங்க. 12 வருஷம் ஆச்சு. அந்த காமெடி அந்த ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப இந்த ட்ரெண்ட் எல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கவே வேணாங்க. ஒவ்வொரு செகண்டும் சிரிப்பு சிரிச்சு எனக்கெல்லாம் மயக்கம் வருது. வரும்போதே வெளியே தான் வந்த அந்த அளவு சிரிப்பு. கலகலப்பு இன்னொரு கலகலப்பை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஃபன்னு மட்டும்தாங்க. அந்த லெவல்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபன்னு பிளஸ் லைட்டா கிளாமரை தடவி விட்டுருக்காரு. ரெண்டு வேற லெவலுங்க. ஒரு தடவை சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. இன்னொரு தடவை அப்படியே ரசிக்கிறாங்க. சிரிப்பு ரசிப்பு மாத்தி அடிச்சு வெளுத்துறாங்க. படம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுங்க. 12 வருஷம் ஆச்சு. எப்படி இருக்கலாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். ஐயோ அந்த காமெடி ஐயோ இன்னும் ரசிக்க விட்டோமே அப்படின்னு திரும்ப பார்ப்பீங்க. அந்த லெவல்ல வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த வருஷம் 2025ல சூப்பரான படம் வந்திருக்கு. வீட்டுல சோகமா என்ன இருந்தாலும் இந்த படத்தை வந்து பாருங்க. செம்மையா சிரிக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம். நான் ரொம்ப நாள் கழிச்சு விழுந்து சிரிச்சேன். சூப்பரா இருந்துச்சு. பாட்டு மை டியர் லவ்வர் வேற லெவலுங்க. சூப்பரா இருக்கு. படம் கண்டிப்பா வந்து பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. சுந்தர் சி சார் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷால் சார் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடித்த படம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் நான் வந்து பார்த்தேன். டெஃபினட்டாகவே ரொம்ப நல்லா இருந்தது. காமெடியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இது. ஸோ ஐ என்ஜாய்ட். ஸ்பெஷலாக என்னன்னா யூஸ்வலாக லவ் பண்ணுற பின்னாடி போகிறேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே கேஷுவலாக எடுத்திருந்தாங்க. எப்படி சொல்கிறது, டீனேஜ் பசங்களை வந்துட்டு எப்படி ரியாலிட்டியோ அந்த மாதிரி போச்சு. ஃப்ளோ வித் அது ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன அப்படின்னு ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப கம்மி இல்லாமல் மிடிலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சாங்ஸ் அந்த தம்புக்கு லாஸ்ட் சாங்ஸ் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்ஸ் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ விஷால் சாருமே நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். டெஃபினெட்லி.